வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு இன்விசிபிள் செயின் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த பீகாக் பெண்டண்ட்டை 1 இன்ச் MDFில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங் கொடுக்குறதுக்காக ஐபின் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த பீகாக்கில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு லைட் ப்ளூ 8K குந்தன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் லைட் க்ரீன் ட்ராப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். அந்த 8K குந்தனை இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃபெதர் ஷேப்பில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே அந்த க்ரீன் ட்ராப் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளிப்பிங் கட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபைனலாக அந்த இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். ஹேங்கிங்க்கு லைட் க்ரீன் லோரியல்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பீகாக் ப்ளூ டேப்லெட் பீடில் எடுத்திருக்கேன். இது கியர் வயரில் கோக்குறதுக்காக லைட் ப்ளூ அண்ட் க்ரீன் கிறிஸ்டல் அப்புறம் கோல்டன் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். ஹேங்கிங் எப்படி கொடுக்க போகிறேன்னா க்ரீன் கலர் லோரியல்ஸும் டேப்லெட் பீடும் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் பீட் அதுக்கப்புறம் 4 லோரியல்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஐபின்னில் கொடுக்கும்போது 4 லோரியலே கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா உங்களால் அந்த பின்னை ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால் இங்கே 4 கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அந்த அவுட்புட் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா ஐபின்லேயுமே நான் ஹேங்கிங் கொடுத்துக்கிறேன். ஸோ கியர் வயரில் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த பீகாக் பெண்டன்ட் அதுக்கப்புறம் சைடில் 2 சின்ன பெண்டன்ட் கொடுத்துருப்பேன். அவ்வளோதான். ஏன்னா இந்த பீகாக் பெண்டன்ட்டே கிராண்டாக இருக்கும். அதனால் நிறைய கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு 2 பெண்டன்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பெண்டன்ட் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 0.5 MDFில் நான் இங்கே 3 ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா அந்த பீகாக்கில் எடுத்த மாதிரியே மீடியம் சைஸ் க்ரீன் ட்ராப் எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு ஃப்ளாரல் ஷேப்பில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லேயராக நான் என்ன இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு பீகாக் ப்ளூ கலர் அந்த ராமர் க்ரீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 6K ஐ ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதை மேலே ஒரு லேயராக நான் பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். சென்டரில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் க்ரீன் கலர் ஜர்கான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுலேயுமே நான் பெண்டன்ட்டில் பண்ண மாதிரியே சேம் அந்த டேப்லெட் பீட் அண்ட் க்ரீன் கலர் லோரியல்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த 2 சைடு பெண்டன்ட்டுமே பீகாக் சென்டரில் இருக்கும். இது 2மே சைடில் வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த பெண்டன்ட் நம்ம இந்த செயின் கோர்க்க போகிறோம். அதுக்கு கியர் வயர் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு சென்டர் தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கியர் லாக் கொடுத்துட்டு அந்த கோல்டன் பீட் அதுக்கப்புறம் ஒரு 6 mm லைட் க்ரீன் கிறிஸ்டல் அதுக்கப்புறம் 6 mm லைட் ப்ளூ கிறிஸ்டல் கோர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பெண்டன்ட் இதில் கோர்த்துக்கலாம். ஸோ இந்த பெண்டன்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது க்ரீன் இந்த கலர் காம்பினேஷனு இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டுமே இந்த சைடுமே நான் அகெயின் ஒரு ப்ளூ கலர் கிறிஸ்டல் க்ரீன் கிறிஸ்டல் கொடுத்துட்டு கோல்டன் பீட் ஒன்று கொடுத்து கியர் லாக் பண்ணி இந்த பெண்டன்ட்டை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பெண்டன்ட் நீங்கள் தனியாக ஒரு கியர் வயரில் கொடுத்துட்டு நீங்கள் வியர் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக சைட் பீடும் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வரும். இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பீகாக் பெண்டன்ட்டோட அவுட்புட். இது பார்த்துக்கோங்க. இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 8K குந்தன் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் குந்தன் அதுக்கு மேலே அந்த பீகாக் ஐபின் கொடுத்தேன் ஐ ஷேப் குந்தன் இருக்கு இல்லையா, அது பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் சைட்லேயுமே நான் அந்த ட்ராப் ஷேப் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 mm குந்தன் மட்டும் லைட் ப்ளூவில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சைட் பீட் கொடுக்க போகிறோம். சைட் பீடுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். கோல்டன் பால் அதுக்கப்புறம் க்ரீன் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த சைட் பீடு அகெயின் அதே மாதிரி கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோல்டன் பால் நான் ஆன்டி டார்னிஷ் எடுத்திருக்கேன். ஸோ ஆன்டி டார்னிஷ் கோல்டு பால் அதுக்கப்புறம் இந்த 2 கிறிஸ்டலையும் கொடுத்துட்டு இதை கோர்க்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நான் 2 சைடுமே அந்த பெண்டன்ட் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பெண்டன்ட் கிராண்டாக இருக்கிறனால ஒரு 2 சைட் பீடாக சைட் பெண்டன்ட் கொடுத்தா போதும். ஸோ நிறைய கொடுத்தீங்கன்னா அது இன்னுமே ரொம்ப கிளம்ஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நெக்வேர் நீங்கள் கிராண்டான சுடிதார் அதுக்கப்புறம் சாரீ எல்லாத்துக்குமே வியர் பண்ணிக்கலாம். இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அழகாக இருக்கும், அந்த பீகாக் கலர். ஸோ அவ்வளோதான். இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஃபைனல் வியூ லாஸ்ட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த இன்விசிபிள் பெண்டன்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்மால் சைஸ் பீகாக்கை வந்து 0.5 இன்ச்சில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா வயலட் கலர் மீடியம் சைஸ் ட்ராப் குந்தன் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்விசிபிள் செயினுக்கு வந்து நான் 5 சின்ன பெண்டன்ட் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வயலட் வந்துட்டு இதில் ட்ராப் ஷேப் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் 5 பெண்டன்ட்டுக்குமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளாரல் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜுவல் பண்ணும்போது ஃபஸ்ட் டேயே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பெண்டன்ட்டெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சென்டரில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் 4 mm pearl குந்தன் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நான் சென்டரில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லோ கலர் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு எல்லோ லோரியலும் எல்லோ கிறிஸ்டலும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த கோல்டு பீடும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம கியர் வயரில் அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கியர் லாக் கொடுத்துட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கோல்டன் கலர் பீட் வந்துட்டு நான் கொடுக்குறேன். கோல்டு பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து கிறிஸ்டல் பீட் கொடுக்குறேன். இங்கே யூஸ் பண்ணுற எல்லா கிறிஸ்டலுமே 6 mm தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பெண்டன்ட் வந்து இதில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அகெயின் ஒரு எல்லோ கிறிஸ்டலும் ஒரு கோல்டு பீடும் கொடுத்துட்டு கியர் லாக் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி நான் 5 பெண்டன்ட்டுமே இந்த கியர் வயரில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து கோர்த்துக்கிறேன். ஸோ இதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு ஹேங்கிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து கியர் வயரில் எல்லாமே கோர்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி நான் எல்லா பெண்டன்ட்டையுமே இதில் கோர்த்துட்றேன். ஸோ இன்விசிபிள் ஜுவல்லரி வந்து நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் ஃபுல்லாகவே பேசிக் கலர்ஸ் தான் இருக்கும். இது வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். ஹேங்கிங்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லோ லோரியல் வந்து 2 ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வயலட் கலர் ட்ராப் பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு ஒரு 2 எல்லோ பீட் வந்து எல்லோ லோரியல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் வந்து நான் 5 இதுக்குமே ஆட் பண்ண போகிறேன். இந்த கீழே யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா ட்ராப் ஷேப், இது வந்து நம்மளே கூட மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நீங்களே வந்து ஃபியூஸ் வயரோ இல்லைன்னா ஹெட்பின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹேங்கிங் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நான் 5 இதுக்குமே கோர்த்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அடுத்த இன்விசிபிள் செயின் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா நான் இந்த மாதிரி ஒரு மெட்டல் பெண்டன்ட் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் க்ரீன் அண்ட் ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மீடியம் சைஸ் க்ரீன் ட்ராப் இருக்கு இல்லையா ஸோ அதை பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் சைஸ் லைட் க்ரீன் ட்ராப் இருக்குது. அது வந்துட்டு நான் இந்த 2 சைடுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த ஜுவல்லரிக்கு எல்லாமே இயரிங் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னு சேம் தான். இப்போ நான் பெண்டன்ட் பண்ணுறேன்லே அதே மாதிரி தான் இயரிங்ஸும் இருக்கும். அந்த பீகாக்கு வந்து சைடு பெண்டன்ட் கொடுத்துருப்பேன்லே அதே தான் இயரிங். ஸோ அதனால் நான் மறுபடியும் அதை வீடியோவில் ஆட் பண்ணல. நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு அந்த 3 இன்விசிபிள் செயினோட இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு வந்து இயரிங்கோடு கொடுத்துருப்பேன். ஸோ எப்போவுமே இன்விசிபிளுக்கு இயரிங் வந்து சேம் பேட்டர்னில் கொடுத்தா நமக்கு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போது சென்டரில் வந்து என்ன பண்ணுறேன்னா 4 mm ரெட் குந்தன் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜுவல் வந்துட்டு நான் க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி 5 பெண்டன்ட் வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸாக பண்ண இன்விசிபிள் செயினில் நான் ஒரே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருப்பேன் இல்லையா இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் வந்து 3 ஹேங்கிங் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக 3 ஐப்பின் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு என்ன மாதிரி பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா லைட் க்ரீன் லோரியல் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் டேப்லெட் பீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணாலுமே அழகாக இருக்கும். டேப்லெட் பீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்னுமே வந்துட்டு அடர்த்தி இல்லாத ரொம்ப சின்ன பெண்டன்ட்டுக்கெலாம் நம்ம டேப்லெட் பீட்ஸ் யூஸ் பண்ணால் அழகாக தெரியும். ஒரு பெரிய பெண்டன்ட் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அடர்த்தியாக தெரியும். இதில் வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 8 mm ரவுண்ட் யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே வந்து அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆடாமல் இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த டேப்லெட் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னுமே அழகாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி நான் 5 பீட்ஸுக்குமே வந்துட்டு கோர்த்து முடிச்சிட்டேன். ஸோ இயரிங்க்குமே இதே மாடல் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்ட்ரு வந்துட்டு நம்ம எப்பவும் போல் வந்துட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கியர் லாக் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் ரெட் கலர் கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், 6mm கிறிஸ்டல். ஸோ நான் இன்றைக்கி பண்ண ஜுவல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கோல்டன் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 6mm கிறிஸ்டல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ஸ் கொடுக்குறேன். அகெயின் ஒரு ரெட் கிறிஸ்டல் அண்ட் கோல்டன் பீட் கொடுத்துட்டு கியர் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து நீங்கள் சிங்கிள் பெண்டண்ட்டாக போடும்போது கூட அழகாக தெரியும். நான் கொஞ்சம் வந்துட்டு இந்த 3 ஜுவல்லுமே கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 5 பீட்ஸ் வந்துட்டு இதில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். பீகாக் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தனால 2 பீட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நான் 5மே கோர்த்து முடித்து செயின் மேக் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் செயினுமே அட்டாச் பண்ணிக்கலாம், நெக் ரோப்புமே அட்டாச் பண்ணலாம். நம்ம அதை எப்பவும் போல் வந்து லூப் க்ரியேட் பண்ணணும். கியர் லாக் கொடுத்து லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு செயினோ இல்லைனா வந்துட்டு நெக் ரோப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இயரிங் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதே மாதிரி தான் இருக்கும். நான் சேம் டைப்பில் ரெடி பண்ணிட்டேன். எல்லா இன்விசிபிள் செயினுக்குமே இதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபைனல் இமேஜ் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பீகாக் பண்ணோம் இல்லையா, அது. ஸோ அதோட இயரிங் வந்து பாருங்கள். இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கிராண்டான சுடிதார்ஸ் அதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெட் அண்ட் க்ரீன் காம்போ பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இன்விசிபிள் செயின் தான். ஸோ நான் வந்து பேக் ரோப் வந்துட்டு அட்டாச் பண்ணல. ஸோ அது வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான். செயின் இல்லைன்னா பேக் ரோப் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த வயலட் வித் எல்லோ, இந்த 2 கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மெட்டலில் மட்டும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி MDF அண்ட் மெட்டல் கம்பைன் பண்ணி பண்ணும்போது அது இன்னுமே வந்துட்டு பெருசாகவும் இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ உங்கள் யாருக்காவது கஸ்டமைஸ் ஜுவல்லரி அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் வேணும், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.